புகையா புகையுண்டு புகையாகவே இருக்குதுங்க. ஒன்னும் தெரியலீங்களா? அதுதாங்க பார்த்தேன்னு வருங்க. சரி சரி, மேட்ருக்கு வருவோம். எனக்கு 23 வயசு ஆச்சுங்க. நான் ஒன்று சொல்லவா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. இந்தா பொண்ணு இந்தா பேச்சு பேசுது, எவன் கட்டு வேணதானே பார்க்குறீங்க. பயப்படாதீங்க. நல்லா சத்தியமா தண்ணி கொடுத்துன்னு போமா, தண்ணி கொடுத்துன்னு போக மாட்டேங்க. சத்தியமா தண்ணி கொடுத்துன்னு போக மாட்டேங்க. புகுந்த வீட்டில் வலது கால் எடுத்து வச்சேன்னு எங்கள் மாமனார் மாமியே தண்ணிக்கு அனுப்பிச்சிட்ருங்க. நான் எங்கள் அண்ணியோட வளர்ப்புங்க. அண்ணி அண்ணி நான் தானே சொல்கிறேங்க. எங்கள் அண்ணியை பற்றி சொல்லவா? தாக தட்டிட்டா அது தண்ணிங்க. புருஷனோட தங்கச்சியை தீர்த்து கட்டிட்டா அவள் தாங்க எங்கள் அண்ணி. எங்கள் அண்ணி ஐயோ, எங்கள் அண்ணியோட சொந்தக்காரங்க நான் செல்லமா சுனாமி தான் கூப்பிடுவேன். ஏன்னு தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணி மனசு வச்சாதுங்க எனக்கும் கல்யாணம் ஆகும். என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாருக்கும் என் கையில டீ வச்சுட்டு போய் கொடுத்தங்க. மாப்பிள்ளை டீ காப்பி வேணாம்னு சொல்லிவிட்டாரு. இந்த காலத்துல டீ காப்பி குடிக்காத நல்லவரா இருக்கிறாரு. தனியா பேசும்போது கேட்டேன், ஆங்கரிங் ஆங்கரிங் டீ காப்பியே குடிக்க மாட்டீங்களா? அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரு, குடிப்ப இப்போ குடிச்சா போதை கலைஞ்சிரும்ல அப்படின்றாரு. விடுவேனா நான் எங்க அண்ணிக்கிட்ட போய் இந்த அண்ணி என்னை குடிகாப்பையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? அதுக்கு எங்க அண்ணி சொன்னாங்க, கொன்ன மட்டும் என்ன நாங்களா கட்டிக்கிட்டு வாழல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா இருந்தாங்க. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. அடுத்தொருத்தர் வந்தாருங்க, என்னை பாட சொன்னாங்க. எங்க அண்ணி சொல்லி கொடுத்த பாட்டுங்க, ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதறவிட்ட ஸ்நேகிதியே. இந்த பாட்டு வெக்கப்பட்டு வீட்டுக்கு ஓடிட்டுங்க. மாப்பிள்ளை துக்கப்பட்டு ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இந்த அண்ணி நீங்க சொல்லி கொடுத்த பாட்டு தான் நான் பாடினேன். அப்புறம் நீ மாப்பிள்ளை ஊரை விட்டு ஓடிட்டாரு. அதுக்கு எங்க அண்ணி சொன்னாங்க, உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் இந்த பாட்டு தாண்டி பாடினேன். கண்ணி இருக்கேன் கண்ணி வீட்டாளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க ஆட்டை பிடிங்க, மாட்டை வெட்டுங்க, கோழியை பிடிங்க, மீனா வருங்க. எதுக்குமா செய்யற? யாருக்குமா செய்யற? உங்க அப்பாவுக்கு செய்யறீங்க, உங்க அம்மாவுக்கு செய்யறமா. இது எங்க அப்பனாவது தெருமுக்களை வரப்பட்டாங்க. கண்ணி அங்கிருந்து திபுன்னு ஓடி வந்து போர் இழுத்து போட்டிக்கிட்டு, என்னங்க எனக்கு குது குது குதுன்னு வருதுங்க, ஒத்த பக்கமா தலையெல்லாம் வலிக்குதுமாங்க. ஆனா சத்தியமா சொல்றாங்க, கொரோனா வைரஸ் கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த குது குது வைரஸ் எங்கிருந்தா வருதுங்கன்னே தெரியலங்க. யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. எங்க அண்ணன் அங்க படுத்து கிடப்பான். எங்க அண்ணி அங்கிருந்து வரும், ஆங்கரை ஆங்க என்னாடி குழுவில் காசு தாங்க. இப்போ என்ன பண்ணும், ஒரு கையெழுத்து மட்டும் வந்து போடுங்க, மற்ற நான் பார்த்துக்கலாம் சொல்லி எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி எங்கள் அன்னைக்கு குழுவில் 30,000 ரூபா தந்திருப்பாங்க. வர வழியில் 10,000 ஆட்டி போட்டு 20,000 கொண்டு வந்து எங்கள் அண்ணன் கையில் கொடுப்பாங்க. 20,000 இருக்கா, நீ ஒரு 10,000 வச்சுக்கோமா. அண்ணி எனக்கு ஒரு 10,000, உனக்கு எதுக்கு? நல்லது கடுத்து வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கண்ணு சேட்டுக்கடையில் மூக்குச்சி முகாம் கிடக்குது, என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பேச்சு பேசுறியே, குழுவில் காசு கட்டின எங்கள் அண்ணன் கிட்ட தானே வருவேன். இப்போ 10 நாள் இப்போ எங்கள் அண்ணன் ஆரம்பிப்பாங்க. ஆங்கரை என்னாடி குழுவில் காசு கட்டணும், இல்லை 10 நாளுக்குலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. 3 நாள் இப்போ எங்கள் அண்ணன் ஆரம்பிப்பாங்க. இந்த குமாரப்பா இதில் வர்றீங்க போறீங்க குழுவில் காசு கட்டணும் கண்டிக்க மாட்டீங்களே. இப்போ நாளைக்கு குழுவில் காசு கட்டணும். எங்கள் அண்ணன் கிட்ட போய் எங்கள் அண்ணி குரல் மாற்றேன், உன்ன தானே குழுவில் காசு மானத்தவங்களே. அப்போ எங்கள் சித்தப்பா வந்தார், நந்தன்ட்டே வந்தாங்க. ஐ ஜாலி, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என்ன சித்தப்பா சித்தி ஊருக்கு போயிட்டாங்கன்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களே. அப்போ இருந்தானா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை. போகிற வழியில் பணங்கட்டையை வீசிட்டு போகலான்னு இருக்கிறேன். நல்ல வேலை சித்தப்பா. சரின்ட்டு போனவர் கொஞ்ச நேரத்தையும் திரும்ப வந்து எனத்தவ தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன சித்தப்பா சீக்கிரமா வந்துட்டேன்னு தேடிட்டே இருக்கேன். நான் கேட்டதுக்கு அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், நான் காட்டில் ஒரு அதிசயத்தை பார்த்து தெரியுமா, அங்கே ஒரு மரப்பலகையில் இந்த மரத்தில் நீங்கள் அறுந்து போன செருப்பை கட்டி விட்டீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்கன்னு இருந்துச்சு. நானும் அந்த மாதிரி பண்ணேன். என் பொண்டாட்டி என் பேச்சு கேட்பாங்க. இப்போ இந்த மருத்துவ நிலைமை நினச்சி பாருங்க.
இறுதியா ஒன்று சொல்றேங்க, மதிப்புந்த சுவாச காற்று மரங்கள் நமக்கு இலவசமா தருது. அப்படின்னா நாம மரங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். இனியாவது மரங்களை அச்சய பாத்திரத்தை அழிக்க விடாம தடுத்து வானத்தை நம் தலைமை காப்போம். நன்றி, வணக்கம்.